ஓம் நமோ நாராயணாய ஸ்ரீமன் நாராயணாய சரணௌ சரணம் பிரபத்யே ஸ்ரீமதே நாராயணாய நமः. லக்ஷ்மீநாத சமாரம்பாம் நாதயாமுனே மத்தியமாம் அஸ்மதாச்சாரிய பர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம். ஓம் ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். ஸ்ரீ ஆண்டாள் திருவடிகளே சரணம். அன்புக்குரிய பக்த கோடிகளே, இன்றைக்கு புனிதமிக்க மார்கழி மாதத்தினுடைய 14ஆம் நாள் ஆகையினாலே நம்முடைய வைஷ்ணவ சம்பிரதாயத்திற்கு ஏற்றவாறு சூடிக் கொடுத்த சுடற்கொடி என்றும் தொல்பாவை பாடி அருளவல்ல பல்வளையா என்றும் போற்றப்படுகின்ற ஆண்டாள் நாச்சியாருடைய 14வது பாசுரத்தை நாம் அனுபவித்து மகிழப் போகிறோம். இந்த பாவை நோன்பு என்கின்ற மார்கழி மாத விரதத்தை மேற்கொண்டிருக்கிற இந்த பெண்கள் எல்லாம் மிகுந்த திட நிஷ்டை உடையவர்கள். திட நிஷ்டை என்றால் நல்ல மன உறுதியோடு செயல்படுகின்றவர்களாகினாலேதான் இவருடைய அந்த மன உறுதியை பார்த்து வருண பகவான் கூட அவர்களுக்காக மழை பெய்வித்தான் என்பதை பார்த்தோம். அது மட்டுமல்லாமல் இந்த பெண்கள் எல்லாருமே பொதுவாக அந்த வாழ்க்கையிலே எது நடந்தாலும் அதை எதிர்கொண்டு ஒரு நல்ல மனப்பக்குவத்தை உடையவர்களாக இருந்தார்கள். நம்முடைய உடம்பிலே மெய், வாய், கண், மூக்கு, செவி என்ற 5 உறுப்புகள் இருக்கின்றன. அந்த உறுப்புகள் எல்லாம் எதை செய்ய நினைத்தாலும், தவறான வழியிலே செல்ல நினைத்தாலும் அதையெல்லாம் அடக்கி நல்ல தர்மவானாக செயல்பட தன்னுடைய மனதை அந்த நிலைக்கு கொண்டு வர வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு மன உறுதி வேண்டும் என்பதை பகவான் கிருஷ்ணர் கூட அர்ஜுனனுக்கு சொல்லுகிறார். ஆக அப்படிப்பட்டவர்கள் இந்த பெண்கள். ஆகையினாலே அவர்களை ஸ்தித பிரஜர்கள் என்று அழைக்கலாம். எந்த ஒரு காரியத்தை எடுத்துக்கொள்ளுகிறார்களோ அதிலே கண்டிப்பாக அப்படியே நிலைத்து நிற்கக்கூடியவர்கள் என்பது அர்த்தம். ஆக இப்படிப்பட்ட அந்த பெண்கள் ஒரு பொதுநல நோக்கையும் உடையவர்களாக இருந்தார்கள். அது என்ன பொதுநல நோக்குன்னா, இன்கனி தனி அருந்தான் என்ற ஒரு பழமொழி, ஒரு ஸ்லோகம். அதுக்கு என்ன அர்த்தம்னா, நல்ல பழம் கிடைக்கிறது என்றால் அந்த பழம் இனிமையானது என்று நினைத்து ஒருவன் தானே அதை முழுதாக உண்ண மாட்டான். அதை போன்றே இந்த பெண்களும் இந்த நோன்பு விரதம், அந்த விரதத்தை செய்ய போகின்ற காலத்திலே, செய்து முடிக்கின்ற காலத்திலே தங்களுக்கு என்ன பலன் கிடைக்கிறதோ, பயன் கிடைக்கிறதோ, நன்மை கிடைக்கிறதோ அவையெல்லாம் தங்களுக்கு மட்டுமல்லாமல் எல்லாருக்கும் வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர்கள். ஆக அப்படிப்பட்டவர்களாக இந்த பெண்கள் எல்லாரும் இருப்பதனாலேதான் இந்த ஒவ்வொரு வீட்டைக்கும் சென்று அந்த வீட்டிலே இருக்கின்ற பெண்களை எல்லாம் அழைத்து அதன் பிறகு அவர்கள் எல்லோருமாக பாவை களத்திற்கு செல்லுகிறார்கள் என்பதை பார்த்து கொண்டு வருகிறோம். இன்றைக்கு ஒரு பெண்ணை அவர்கள் துயில் எழுப்புகிறார்கள். அவளை நங்காய் என்று அழைத்தார்கள். பெண்ணே என்று அழைத்து
நீ எழுந்திருக்க வேண்டும், நீ நானாதாய் நாவுடையாய் என்று அந்த பெண்ணை கேலி செய்கிறார்கள். ஏனென்றால் இந்த பெண்கள் எல்லாரும் ஒன்றாக சேர்ந்து முன்னிரவு நேரத்திலே யார் யார் எந்தெந்த வீட்டுக்கு செல்ல வேண்டும், எந்த பெண்ணை எல்லாம் துயில் எழுப்பலாம், யார் யார் வரவில்லை, யார் வந்து விட்டார்கள் என்றெல்லாம் கணக்கு பார்த்து விடியற் காலையிலே எல்லாரும் வந்துவிட வேண்டும் என்று சொல்லி சென்று விடுவார்கள். அப்படி இருக்கின்ற பொழுது இந்த பெண் என்ன செய்தால், அந்த முன்னிரவு நேரத்தில் நாளைக்கு நான் வந்து எல்லாரையும் யார் வராமல் இருந்தாலும் அவர்களை தூக்கத்திலே இருந்து எழுப்புகின்றேன் என்று அவள் சொல்லியிருந்தாள். ஆனால் அப்படிப்பட்டவள் என்ன பண்ணல, அவள் தான் சொன்னதை போல நடந்து கொள்ளவில்லை. நடந்து கொள்ளாமல் இன்னும் உறங்கிக் கொண்டே இருக்கின்றாள். ஆகையினாலேதான் அந்த பெண் சொன்னது ஒன்று, செய்தது ஒன்று. எப்பவுமே வந்து நாம் சொன்னதை செய்யவில்லை என்றால் நிச்சயமாக அது நம் மீது தவறுதான். ஆகையினாலே அதற்காக நாம் மன வருத்தப்பட வேண்டும். அந்த பெண்ணுடைய அந்த குற்றத்தை இவர்கள் சுட்டி காட்டுகிறார்கள். நேற்றைக்கு நானே வந்து எல்லோரையும் எழுப்புகிறேன் என்று சொல்லிவிட்டு நீ இன்னும் உறங்கிக் கொண்டிருக்கிறாயே, ஆகையினால் உனக்கு வெட்கமே இல்லையா? நானாதாய், நாணம்னா வெட்கம்னு அர்த்தம். நாவுடையாய் அப்படின்னா நீ அந்த வாய்ச்சவடால் பேசுகின்றவள். ஆகையினாலேதான் எல்லாரையும் தட்டி எழுப்புகிறேன் என்று சொல்லிவிட்டு நீ மட்டும் உறங்கிக் கொண்டிருக்கிறாய் என்று அந்த பெண்கள், வெளியிலே இருந்த பெண்கள் உள்ளே தன்னுடைய படுக்கை அறையிலே படுத்துக் கொண்டிருந்த பெண்ணை பார்த்து சொன்னார்கள். அதற்கு அந்த பெண் என்ன கேட்டால், நான் வருகிறேன் என்று சொன்னது உண்மைதான், ஆனால் நீங்கள் எல்லாம் இவ்வளவு சீக்கிரமாக வந்து விட்டீர்களே, பொழுது விடிந்து விட்டது என்பது எனக்கு தெரியாது, நீங்கள் தான் சீக்கிரமாக வந்து விட்டீர்கள் என்று சொல்லுகிறார்கள். அந்த பெண் சொல்லுகிறாள். அதற்கு அந்த ஆண்டாள் கோஷ்டியினர், வெளியிலே நிற்கின்றவர்கள், உங்கள் புழக்கடை தோட்டத்து வாவியுள் செங்கல் நீர்வாய் நெகுந்து ஆம்பல் வாய் கூம்பினகான் செங்கல் பொடி கூரை வெண்பல் தவர் செங்கல் பொடி கூரை வெண்பல் தவர் தங்கள் திருக்கோயில் சங்கிடுவான் போகின்றார். எங்களை முன்னம் எழுப்புவான் வாய் பேசும், எங்களை முன்னம் எழுப்புவான் வாய் பேசும். நங்காய் எழுந்திராய், நானாதாய் நாவுடையாய், நங்காய் எழுந்திராய், நானாதாய் நாவுடையாய். சங்கொடு சக்கரம், சங்கொடு சக்கரம் ஏந்தும் தட கையன், சங்கொடு சக்கரம் ஏந்தும் தட கையன். பங்கைய கண்ணானை பாடிலோரெம்பவாய், பங்கைய கண்ணானை பாடிலோரெம்பவாய். உங்கள் புழக்கடை தோட்டத்து வாவியுள் செங்கல் நீர்வாய் நெகுந்து ஆம்பல் வாய் கூம்பினகான் என்று இந்த பெண்கள் இன்னும் பொழுது விடியவில்லை என்று சொல்லிக்கொண்டு உள்ளே உறங்கிக் கொண்டிருக்கின்ற அந்த பெண்ணுக்கு பதில் சொன்னார்கள். அடி பெண்ணே, பொழுது விடிந்து விட்டது. பொழுது விடிந்து விட்டதனாலே தான் உங்களுடைய வீடு இருக்கிறதே, உங்களுடைய வீட்டின் பின்பக்கம் என்ன இருக்கிறது? புழக்கடை இருக்கிறது. அந்த புழக்கடையிலே இருக்கின்ற ஒரு குளம், அந்த குளத்திலே பல வகையான மலர்கள் எல்லாம் பூத்து இருக்கும். அப்படி பூத்து இருக்கின்ற பூக்களிலே செங்கல் நீர் பூவும் ஆம்பல் பூவும் எல்லாம் மிகுதியாக இருக்கின்றனவே.
அவையெல்லாம் பூத்து இருக்கின்றனவே என்று அந்த பெண்கள் பொழுது விடிந்து விட்டதற்கான அடையாளத்தை சொல்லுகிறார்கள். ஆக முதல்ல ஒரு 2-3 பாசுரத்துல தான் பொழுது விடிந்ததற்கான அடையாளத்தை கூறிக்கொண்டு வந்தார்கள். 2 பேரும் உள்ளே இருந்தவர்களும் வெளியே இருந்தவர்களும் எல்லாம் மாறி மாறி பேசிக்கொள்ளுகிறார்கள். அது பிறகு மத்தியில் வந்ததெல்லாம் இந்த வெளியிலே நின்றவர்களே உள்ளே இருந்த பெண்ணை பார்த்து பேசினார்கள். இப்பொழுது மீண்டும் இன்றைக்கும் நாளைக்கும் உள்ளே இருக்கின்றவர்கள் கேள்வி கேட்க, வெளியே இருக்கின்றவர்கள் பொழுது விடிந்து விட்டது என்பதற்கு அடையாளத்தை சொல்லுகிறார்கள். அப்படி இவர்கள் சொல்லுகின்ற அடையாளம் என்னவென்றால், உங்கள் புழக்கடை தோட்டத்து வாவியுள், உன்னுடைய வீட்டின் புன்புறம் இருக்கிறதே குளம், அந்த குளத்திலே இருக்கின்ற செங்கழு நீர் பூ, அந்த செங்கழு நீர் பூவானது என்ன வாய் திறக்க தொடங்கிவிட்டது. செங்கழு நீர் வாய் மலர்ந்து, அங்க செங்கழு நீர் என்பது தாமரை பூவினுடைய வகையை சார்ந்தது. ஆகையினாலே அந்த காலை நேரம் வந்து அருணோதயம் ஆகி சூரியோதயம் தொடங்குவதாக இருந்தால் அந்த நேரத்திலே அந்த சூரியனுடைய கதிர்கள் அதன் மேல் பட்டால், அப்படிப்பட்ட நேரத்திலே இந்த தாமரை மலர்கள் எல்லாம் என்ன செய்யும், அப்படியே மலரும். ஆகையினால் செங்கழு நீர் வாய் நெகிழ்ந்து ஆம்பல் வாய் கூம்பினகான், ஆம்பல் பூக்கள் எல்லாம் அதாவது ஏற்கனவே பூத்திருந்தவை அதாவது குவிந்து கொண்டன. ஏன்னா அதுதான் அந்த தாமரை பூ ஆகிய செங்கழு நீருக்கும் பூக்கும் இந்த கோலை மலர்களுக்கும் உள்ள வித்தியாசம். தாமரை பூ எப்பொழுதுமே கதிரவனை கண்டு கதிரவனுடைய கிரணங்கள் பட்டுதான் அது மலரும். ஆனால் ஆம்பல் பூக்கள் என்ன செய்யும், நிலாவை பார்த்துதான் என்ன செய்யும், அது மலரும். ஆகையினாலே என்ன சொல்லுவார்கள், பொதுவாக இந்த செங்கழு நீர் பூ, தாமரை பூ இவையெல்லாம் சூரியன் மீது மிகுந்த அன்பு கொண்டவை, அந்த பூக்கள் எல்லாம் சூரியனுடைய காதலிகள் என்று சொல்லுவார்கள். அதே போல ஆம்பல் பூ இருக்கிறதே, அந்த ஆம்பல் பூ இருக்கிறதே அது சந்திரனுடைய காதலி. ஆகையினால் அது இரவு நேரத்திலே மலரும், காலை நேரம் வந்தவுடனே அது மூடிக்கொள்ளும். ஆனால் தாமரை பூவானது காலையிலே மலரும், அப்படியே இருந்து சாயங்காலத்திலே அது மூடிக்கொள்ளும். ஆகையினால் அந்த செங்கழு நீர் வாய் நெகிழ்ந்து ஆம்பல் வாய் கூம்பினகான், செங்கழு நீர் பூக்கள் எல்லாம் மலரத் தொடங்கிவிட்டன, ஆம்பல் பூக்கள் குவிய தொடங்கிவிட்டன, அதை நீ பார் என்று சொல்லுகிறார்கள். இதை ஏன் பார் என்று சொன்னார்கள் என்றால், இந்த வீடு அதாவது மிகப்பெரிய பண்ணை வீடு என்று பார்த்தோம், வசதியான வீடு. அந்த வீட்டினுடைய இந்த பெண் உறங்கிக் கொண்டிருக்கின்ற அந்த கட்டிலை பார்த்தால், அவள் அந்த ஜன்னலை திறந்து விட்டாலே பின்னாலே அந்த புழக்கடையிலே இருக்கிற குளம் எல்லாம் நன்றாக தெரியும். ஆகையினாலே நீயே பார்த்தாயானால் அங்கே தாமரை பூ அதாவது செங்கழு நீர் பூ பூத்து விட்டு இருப்பதை பார்க்கலாம். அதே மாதிரி இந்த ஆம்பல் பூக்கள் எல்லாம் குவிய தொடங்கிவிட்டதை பார்க்கலாம். அது எதற்கு அறிகுறி? பொழுது விடிந்து விட்டது என்பதற்கு அறிகுறி. ஆகையினாலே நீ நேற்றைக்கு நானே வருகிறேன் என்று சொல்லிவிட்டு இன்றைக்கு படுத்து உறங்கிவிட்டு இன்னும் பொழுது விடியவில்லை என்று கூறுகிறாயே, உனக்கு கொஞ்சம் கூட வெட்கமில்லையா? நானாதாய் நாவுடையாய் என்று அந்த பெண்ணை வெளியே இருந்தவர்கள் அழைத்தார்கள். அதுக்கு பிறகும் அந்த பெண் அப்படியா, சரி சரி இதோ எழுந்து ஓடி வருகிறேன் என்று வரவில்லை. ஆகையினால் இவளுக்கு இன்னும் திருப்தி ஏற்படவில்லை. ஆகையினாலே இவளை எப்படியாவது எழுப்ப வேண்டும். ஆகையினாலே அடுத்த ஒரு அடையாளத்தை சொல்லுகிறார்கள். என்னவென்று,
செங்கல் பொடி கூரை வெண்பல் தவத்தவர் தங்கள் திருக்கோயில் சங்கிடுவான் போகின்றார். சங்கிடுவான் போதந்தார் அப்படின்னு வரும், போகின்றார் என்றும் நாம் வைத்துக் கொள்ளலாம். செங்கல் பொடி கூரை வெண்பல் தவத்தவர், அதாவது செங்கல் தெரியும் இல்லையா, செம்மையான நிறம். அந்த செம்மையான நிறத்திலே இருக்கின்ற காவி ஆடையை உடுத்திக் கொண்டிருக்கிற தபஸ்விகள், அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால், தங்களுடைய வீட்டிலே இருந்து பொழுது விட்டதனாலே கோயிலுக்கு செல்லுகிறார்கள். எதற்காக என்றால், இவர்கள் அந்த கோயிலுக்கு சென்று அவரிடத்திலே கொடுக்கப்பட்டிருக்கின்ற சங்குகளை ஊதுவார்கள். அப்படி சங்குகளை ஊதினால் பொழுது விடிய தொடங்கிவிட்டது, 5 மணி ஆனது, 5:30 மணி ஆனது அப்படின்றதுக்கு அடையாளம் இது. இதுல நம்ம 6வது பாடல்ல ஒரு சங்கு ஊதுறவங்களை பார்த்தோம். அது என்ன? புல்லும் சிலம்பினகான் போதரி கண்ணினாய் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இல்லம்மா, புல்லும் சிலம்பினகான் புல்லறையின் கோயிலில் வெள்ளை விழி சங்கின் பேரறவன் கேட்டிலையோ பிள்ளாய் எழுந்திராய் பேய்முலை நஞ்சுண்டு கள்ளச்சகடம் கலக்கைய காலோச்சி. அடுத்தது என்ன? காலோச்சி. அந்த இடத்துல சொல்லப்படுகின்றவர்கள் அந்த கோயிலிலேயே தங்கியிருக்கிறவர்கள். கருடாழ்வார் சன்னதியிலே அவர்கள் அல்லது திருமாலுடைய சன்னதியிலே அவர்கள் என்ன செய்கிறார்கள்? சங்கை எடுத்து ஊதுகிறார்கள் என்றால் அவர்கள் அங்கேயே இருக்கக்கூடியவர்கள். ஆனால் இந்த பெண்கள் எல்லாரும், அதாவது இந்த காவியாடை உடுத்தியவர்கள் எல்லாரும் இல்லறத்திலேயே வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்கள். அவங்களுக்குன்னு ஒரு குடும்பம் இருக்கும். அந்த இடத்துல பார்த்தவங்கலாம் சன்னியாசிகள். அவங்க எல்லாத்தையும் விட்டுட்டு துறவிகளை போல இருந்து கொண்டு அந்த இடத்திலே சங்கை ஊதிக்கொண்டு விடியற்காலை நேரத்தில் பெருமானுடைய அந்த திருவாராதனத்திற்கெல்லாம் அவர்கள் அந்த செய்ய வேண்டிய கடமைகளை செய்து கொண்டிருப்பார்கள். ஆனால் இவர்கள் குடும்பத்திலே மனைவி மக்களோடு வாழ்ந்தாலும் அவர்களோடு எந்த விதமான நெருக்கமும் வைத்துக் கொள்ளாமல் தனிப்பட்ட முறையிலே வாழ்கின்றவர்கள். ஏதாவது ஒரு வீடு இருக்குன்னா அந்த வீட்டில் ஒரு பகுதியிலே இவர்கள் இருப்பார்கள். இவருடைய ஆடைகளை எல்லாம் இவர்களே துவைத்துக் கொள்வார்கள். விடியற்காலை நேரம் ஆகிவிட்டாலே அவர்கள் குளித்துவிட்டு அவர்களே துவைத்து போட்ட அந்த ஆடையை உடுத்தி கொண்டு அதன் பிறகு சங்குகளை கையிலே எடுத்துக்கொண்டு என்ன அந்த கோயிலுக்கு செல்லுகிறார்கள் என்ற ஒரு காட்சியை சொல்லுகிறார் ஆண்டாள் நாச்சியார். அது என்னன்னா, முன்காலத்திலே பார்த்தால் ஒவ்வொரு ஊரிலேயும், பெரிய ஊரிலேயும் தாதர் என்ற ஒருவர் இருப்பார். அது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காதுன்னு நினைக்கிறேன். தெரியுமா? தெரிஞ்ச நல்லது. தாதர்கள், அதை பண்டாரம்னு சொல்லுவாங்க. அவங்கள பண்டாரங்கள். அந்த பண்டாரங்களுக்கு என்று ஏதாவது ஒரு வீட்டை அமைத்து கொடுப்பார்கள் அந்த ஊர்க்காரர்கள். அவர் என்ன பண்ணுவார்னா, விடியற்காலை நேரம் ஆன உடனே அவர்கிட்ட வந்து தப்பட்டன் இருக்கும், சிறிய அளவிலான ஒரு தோளிலே மாட்டிக்கொள்வதை போல ஒரு கருவி. அதை விடியற்காலை நேரத்திலே அடித்துக்கொண்டு அதன் பிறகு இந்த சங்கை ஊதிக்கொண்டு தெரு தெருவாக வருவார். அவருக்கு தான் என்ன பேர்? பண்டாரம் அல்லது இந்த தாதர்கள் என்று சொல்லுவார்கள். அப்படி வாழ்ந்தவர்கள். இப்போ இங்க வந்து அந்த காலத்தில் இவர்கள்லாம் அந்த தாதர்கள் வருகின்ற பொழுது, சங்கூதுகின்ற பொழுது குழந்தைகளுக்கு ஜுரம் ஏதாவது பயந்து போச்ச என்னவோன்னு நினைச்சு என்ன பண்ணுவாங்க? வந்து அவர்கிட்ட வந்து என்ன பண்ணுவாங்க? மந்திரம் போடுன்னுவாங்க. அவர் அந்த தப்பட்டம் அடிக்கிறார் இல்லையா, அது ஒரு இது இருக்கும், அந்த அடிப்பதற்காக ஒரு கோல் அல்லது ஒரு கருவி இருக்கும். அதை கொண்டு அந்த குழந்தைகளுக்கெல்லாம் சுற்றி போடுவார், திருஷ்டி போடுவார். அதுக்கு பிறகு அவர் போயிடுவார். இவருக்கு
அந்த அறுவடை செய்கின்ற பொழுது மேரை கொடுக்கணும், மேரைக்காரர் அவர் கொடுக்கணும். நிறைய ஒரு விவசாயி பயிர் செய்து நிலத்திலே இருந்து அறுவடை செய்து கொண்டு வருகின்ற அந்த நெல்லை களத்திலே போட்டு வைத்தால் அடிக்கின்ற நேரத்தில் எல்லாம் வருவாங்க. எல்லாருமே அந்த மேரைக்காரர்கள் என்று சொல்வார்கள். அவர்களுக்கெல்லாம் ஒரு சுமை கொடுத்து அனுப்பணும். அப்படி தங்களுக்குள்ளாகவே சுத்தமாக இருந்து கொண்டு மனைவி மக்களோடு இருந்தாலும் கூட அவர்களோடு எந்த தொடர்பும் வைத்துக் கொள்ளாமல் இருக்கின்ற அந்த புனிதமான தபஸ்விகள் தவத்தை போன்று அந்த தொழிலை மேற்கொண்டவர்கள் எல்லாம் தங்கள் திருக்கோயில் சங்கிடுவான் போகின்றார். அவர்களுக்கு என்று ஒரு கோயில் ஒப்படைக்கப்பட்டிருக்கும். இந்த கோயிலுக்கு நீதான் பொறுப்பு. விடியற்காலை நேரத்திலே நீ சென்று என்ன செய்ய வேண்டும்? அங்கே அந்த விடியற்காலை நேரத்தை பார்த்து சங்கு ஊதி ஜனங்களை எழுப்ப வேண்டும். பொழுது விடிந்து விட்டதை எடுத்துச் சொல்ல வேண்டும் என்பதற்காக அமர்த்தி இருப்பார்கள். அதைத்தான் இங்கே இரண்டாவது அடையாளமாக இந்த ஆண்டாள் நாச்சியார் கோஷ்டியினர் உள்ளே இருக்கின்ற அந்த பெண்ணுக்கு பொழுது விடிந்து விட்டதற்கான அடையாளத்தை சொன்னார்கள். ஆக உங்கள் புழக்கடை தோட்டத்து வாவியுள் செங்கழு நீரா வாய் நெகுந்து ஆம்பல் வாய் கூம்பினகான் செங்கல் பொடி கூரை வெண்பல் தவர் தங்கள் திருக்கோயில் சங்கிடுவான் போகின்றார். ஆச்சா, சரி. இதுல ஏற்கனவே சொன்ன இந்த செங்கல் நீர் இருக்கிறதே, அது தாமரை மலரை போன்றது, அந்த வகையை சார்ந்தது. ஆகையினாலே அந்த கதிரவன் வருகிற பொழுது அது தன்னுடைய இதழை விரித்து அப்படியே மலரும்னு பார்த்தோம். இதில் ராமாயணத்தில் சுக்ரீவன் இருக்கிறான், அதான் இருக்கிறான்னா கதைக்கு இருக்கிறான்னு சொல்லலாம். சுக்ரீவன் முடிசூட்டிக் கொள்ளப் போகிறான். முடிசூட்ட போவது யார்? ஸ்ரீராமன். ஏன்? அந்த சுக்ரீவனுடைய அண்ணன் வாலி தவறு செய்து விட்டான். ஆகினாலே அவனை வதைத்து விட்டு கொன்று விட்டு அவனுக்கு பதிலாக சுக்ரீவனுக்கு முடிசூட்ட வேண்டும் என்று முடிவு செய்யப்பட்டது. ஆகையினாலே ஸ்ரீராமர் வாலியை வதம் செய்து விட்டார். வதம் செய்து 12 நாட்கள் ஆகின. அதன் பிறகு அந்த வாலியினுடைய மகன் அங்கதனை கொண்டு அவனுக்கு செய்யப்பட வேண்டிய ஈமக்கிரியை எல்லாம் காரியம்னு சொல்றோம் இல்லையா, அதையெல்லாம் செய்து முடித்துவிட்டு அடுத்து ஒரு நல்ல நாளை நியமனம் செய்து சுக்ரீவனுக்கு மகுடாபிஷேகம் சூட்ட வேண்டும் என்று முடிவு செய்யப்பட்டிருந்தது. ஆகையினாலே அந்த சுக்ரீவன் இருக்கின்றானே, அவன் யாருடைய மகன் என்றால் சூரியனுடைய மகன். ஆகையினாலே தன் மகனாகிய சுக்ரீவன் முடிசூட்டிக் கொள்ளப் போகிறான், அதை நாம் பார்க்க வேண்டும் என்பதற்காக காலையிலே கிழக்கு திசையிலே கதிரவன் என்ன செய்தான்? ஓடோடி வந்தான். பொதுவாக சூரியன் முளைக்கிறான்றது அர்த்தம். இருந்தாலும் கவிஞர் அப்படி அந்த கவிதை நயத்தோடு சொல்லுகிறார். ஏன்னா புதல்வன் பொன்மகுடம் பொருத்தலால் தன்னுடைய புதல்வனாகிய மகனாகிய சுக்ரீவன் முடிசூட்டுக் கொள்ளப் போகிறான். ஆகையினாலே அதை நாம் காண வேண்டும் என்பதற்காக ஓடி வருகிறான். அப்படி ஓடி வரான்னா சீக்கிரம் வரான்னு அர்த்தம். அதனால என்ன ஆகுது? அந்த தாமரை பூ மலர்கிறது. அதுக்கு இன்னும் ஒரு காரணம் என்னன்னா, தாமரை பூவிலே வாசம் செய்கின்றவர்கள் யாரு? லட்சுமி தேவி. ஆக முடிசூட்டிக் கொள்ளப் போகின்ற தன்னுடைய மகனுக்கு லட்சுமி தேவனுடைய கடாட்சம் கிடைக்க வேண்டும் என்பதற்காக அந்த தாமரை மலரை சீக்கிரமாக மலரச் செய்து அதில் இருக்கின்ற லட்சுமி தேவியானவள் தன்னுடைய மகனிடம் சென்று சேர வேண்டும் என்பதற்காக அந்த சூரியன் விரைவாக வந்தான் என்று கம்பநாட்டாழ்வார் பாடுகிறார். பின்னாலே மகாபாரதத்தை எடுக்கின்ற பொழுது இங்கே சூரியனுடைய மகன் நல்ல முறையிலே வாழ்கிறான், முடிசூட்டி கொண்டிருக்கிறான். மகாபாரதத்தை பார்க்கின்ற பொழுது சூரியனுடைய மகனுக்கு என்ன எந்த விதமான நல்ல அதிர்ஷ்டமும்
இல்லை. அங்க யார்? சூரியனுடைய மகன் கர்ணன். ஆகையினாலே கர்ணன் ஒரு தேரோட்டியினுடைய மகன் என்ற பெயரோடு தான் வாழ்ந்தான். அவனை பல வகையிலே எல்லாரும் கேவலப்படுத்தினார்கள். தேரோட்டியின் மகன் என்று சொன்னார்கள். அதுக்கு பிறகுதான் கொஞ்சம் அந்த துரியோதனன் தனக்கு இவனுடைய உதவி தேவை என்பதற்காக அங்க நாடு என்ற நாட்டை கொடுத்து அரசனாக்கினான்றதெல்லாம் பார்க்கிறோம். ஆகையினால் ராமலட்சுமணர்கள் இருந்தபொழுது ராமனுக்கு தம்பியாக இருந்து அந்த காலத்திலே உதவி செய்தான் என்றும், மகாபாரத காலத்திலே அண்ணனாக வந்தான் என்று பார்க்கிற பொழுதும், இங்கே சுக்கிரீவனுக்கு முடி சூட்டுவதை பார்த்து மகிழ்ந்தான் என்றும், பின்னாலே கர்ணன் மிகவும் கஷ்டப்பட்டான் என்பதை அறிகிற பொழுதும் சூரியன் வருத்தம் அடைந்தான் இல்லையா? ஆகையினால் அந்த பெருமானையே என்னவென்று சொல்லுவார்கள், பெருமானுடைய கண்கள், அதாவது முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா திருமால் அப்படின்னு எடுத்துக்கினாவே, பெருமாள்னு எடுத்துக்கினாவே அவர் ஒரு தாமரை பூவினுடைய அடையாளம். அவருடைய முகமானது தாமரை பூவாக இருக்கிறது. கண்கள் தாமரை பூ போன்று அழகாக இருக்கின்றன. ஆகையினாலே தான் அவருக்கு என்னவென்று பெயர்? அரவிந்த லோச்சனன் என்று சொல்லுவார்கள். அரவிந்தம் என்றால் என்ன? தாமரைன்னு அர்த்தம், தாமரை பூன்னு அர்த்தம். லோச்சனன் என்றால் கண்களை உடையவன், அரவிந்த லோச்சனன். அல்லது புண்டரீகாட்சன் என்று கூட சொல்லுவார்கள். புண்டரீகம் அப்படின்னாலும் தாமரை, புண்டரீகாட்சன் என்றால் தாமரை போன்ற அழகிய கண்களை உடையவன். பகவானுடைய முகம் அழகிய தாமரை, அவருடைய கைகள் தாமரை, கால்களும் தாமரை பூ போல. அவருடைய உந்தியிலே தொப்புள் கொடியிலே தாமரை இருக்கிறது, அதிலே பிரம்மன் இருக்கிறான். ஆகையினாலே இந்த தாமரை பூவினுடைய மகத்துவத்தை எல்லாரும் நல்ல முறையிலே தெரிந்து கொள்ள வேண்டும். ஆக இப்படி அந்த செங்கல் நீர் வாய் நெகிழ்ந்தது, ஆம்பல் வாய் கூவியது. ஆகினால் அந்த ஆம்பல் என்பது அந்த நீலோத்பலம் என்று கூட அதை சொல்லுவார்கள். இது முதல் காட்சி முடிந்தது. அடுத்ததான் இப்ப நான் சொன்ன அந்த தபஸ்விகள் சங்கு ஊதுவதற்காக சென்றவர்கள். ஆகையினாலே இந்த 2 அடையாளங்களையும் சொல்லி, எங்களை முன்னம் எழுப்புவான் வாய் பேசும் நங்காய் எழுந்திராய். நேற்று முன்னிரவு நேரத்தில் நீதானே நீயாக பாருங்கள், நான் மிகுதியாக எல்லோரையும் நாளைக்கு அழைத்து விடுகிறேன், எல்லாருக்கும் முன்பாகவே வந்து விடுகிறேன் என்று சொல்லிவிட்டு இங்கே உறங்கிக் கொண்டிருந்தால் இந்த பெண். ஆகையினாலே தான் நானாதாய் நான் உடையாய், நீ சொன்ன மாதிரி செய்யலன்றதுக்காக கொஞ்சம் கூட வருத்தப்படவில்லை, வருத்தப்படாமல் இருக்கிறாய். ஆகையினாலே நீ நான் உடையாய், நீ வெறும் வாய் பேச்சு, வாய் செவடால், உன்னுடைய வாய் செவடாலையில் தான் எல்லாரையும் நீ வென்று கொண்டிருக்கிறாய். ஆகையினாலே அப்படிப்பட்ட அந்த தன்மை தகாது என்று அங்கே கூறுகிறார்கள். இதில் இந்த காவி ஆடையை உடுத்திக் கொண்டிருக்கிறார்கள் அந்த இல்லறத்தில் இருந்தவர்கள், தாதர்கள், பண்டாரங்கள் என்று பார்த்தோம் இல்லையா? அவர்கள் ஏன் அந்த காவி ஆடையை உடுத்திக் கொள்ளுகிறார்கள்? இப்போ அந்த வீட்டை பார்த்தா எல்லாரையும் வெறுத்து ஒதுக்கிவிட்டு ஒரு தனிப்பட்ட முறையிலே அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். தன்னுடைய மடியை கூட, மடினா இங்கே நம்ம இந்த மடி கட்டிக்கிறது இல்லை, மடினா வைஷ்ணவ சம்பிரதாயப்படி ஆடைகள்னு அர்த்தம். அவருக்கு ஒரு மடி கொடுங்க அப்படின்னா அவருக்கு ஒரு ஆடை கொடுங்க அப்படின்றது அர்த்தம். ஆகையினாலே இந்த காவி ஆடை என்பது தியாகத்தினுடைய அடையாளம். பெண்டு பிள்ளைகள் எல்லாம் இருந்தாலும் அவர்களை விட்டு விட்டு பற்றை அறுத்துக்கொண்டு இவர் மட்டும் தனியாக வாழ்கிறார், அவர்களை எல்லாம் தியாகித்து விட்டு இருக்கிறார் என்று நாம் அர்த்தம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அதில் இந்த காவி ஆடையினுடைய சிறப்பை பற்றி பார்க்கின்ற பொழுது நம்முடைய ஸ்ரீமத் பாகவதம் அதிலே பார்வதி தேவி
காவியாடையை உடுத்தி கொள்ளுகிறாள். ஊத்தி கொண்டு தன்னுடைய உயிரை விட்டு விடுகிறாள். தன்னுடைய தந்தையாகிய தட்சனுடைய அந்த உடம்பு சம்பந்தமான தொடர்பை அவள் தியாகித்து விடுகிறாள், அறுத்து கொள்ளுகிறாள். ஏனென்றால் இந்த தட்சன் இருக்கான் இல்லையா, அந்த தட்சன் ஒரு பிரஜாபதி. பிரஜாபதினா இப்போ 8 திசைகளுக்கும் 8 பிரஜாபதிகள் இருப்பார்கள். இந்த 8 பேருக்கும் தலைவராக இருக்கின்ற ஒரு பிரம்மன், அவருக்கு பிரஜாதிபதி. வித்தாக்குறது பாருங்க, பிரஜாபதி பிரஜாதிபதி. பிரஜாபதி என்றால் அந்த 8 திசையில ஒரு திசை காவலர். பிரஜாதிபதி என்றால் இந்த 8 பேருக்கும் தலைவராக இருக்கின்றவர் பிரம்மா என்று அங்கே அர்த்தம். அப்படி பிரஜாபதியாக இருந்தவன் என்ன செய்கிறான், ரொம்ப அழகானவன். அவனுக்கு ரொம்ப சந்தோஷம் தன்னுடைய அழகை பற்றி. ஆனால் எப்படியோ என்ன ஆயிற்று, சிவபெருமானுக்கு அந்த பார்வதி தேவி மனம் முடிக்க வேண்டிய கட்டாயம். பிரம்மன் எல்லாம் முன்னே நின்று கல்யாணத்தை நடத்தி விட்டார்கள். சரி, போனா போது மாப்பிள்ளை எப்படி இருந்தாலும் மாப்பிள்ளைக்கு மதிப்பு மரியாதை கொடுக்கணும் இல்லையா? இந்த மாப்பிள்ளைக்கு மதிப்பு மரியாதை கொடுக்கறது நம்ம ஐயராத்தங்களில் ரொம்ப முக்கியம். அவங்கள மாப்பிள்ளைங்களை என்னன்னு சொல்லுவாங்கன்னா 10வது கிரகம் அப்படின்வாங்க. நவகிரகனால இருக்கு. இவங்க வீட்டில் போய் உக்காங்கன்னா 10வது கிரகமாக இருப்பாங்கன்னா அப்படி எல்லா விதமான அந்த செயல்களையும் இவர்கள் செய்வார்கள். அவங்கள ரொம்ப சமாளிச்சுட்டு போகணும், அவங்க சொல்ற மாதிரி கேட்கணும். இல்லைன்னா அத்தின் பேரை கேவலப்படுத்திங்கன்னா நினைச்சிட்டு அவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்க, கோச்சிங் கூட போயிடுவாங்க. ஆகையினால இந்த சிவபெருமானை எப்போது பார்த்தாலும் எல்லாரும் முன்னாடி கச்சாமச்சான் திட்டுவான் இந்த தட்சன். அவன் இருக்கான, அவனை பாரு, அவன் என்ன சுடுகாட்டில் இருக்கிற சாம்பல் எடுத்து பூசிட்டு இருக்கிறான் இல்ல, அவனுடைய கண்ணு பாரு அப்படியே ஒரு மாதிரி இருக்குது, கண்ணெல்லாம் உள்ள போயிருக்குது. மான் தோலை உடுத்திட்டு இருக்கிறான், கையில் எப்போ பார்த்தாலும் அந்த உடுக்க வச்சுட்டு இருக்கிறான். இவனுக்கு என்னத்துக்கு கையில் சூளம் அப்படின்னு எல்லா இடத்துலையும் எல்லாருக்கிட்டையும் கேவலமாக பேசுவான். ஆனால் அதை சிவபெருமான் ஒரு பொருட்டாக எடுத்துக்கிறது இல்லை, அப்படி போயிடுவார். அப்படி இருக்கிற நேரத்திலே இவன் என்ன பண்ணான், ஒரு யாகம் செய்தான். அந்த யாகத்துக்கு பொதுவாக யாரை கூப்பிடணும், மருமக பிள்ளையை கூப்பிடணும் இல்லையா? மருமக பிள்ளையை கூப்பிடாமலேயே இவன் மிக தடபுடலாக அந்த யாகத்தை செய்தான். எல்லாரும் என்ன பண்றாங்க, இவன் தட்சன் யாகம் செய்கிறான், நிறைய பொன்னும் பொருளும் எல்லாம் கொடுக்கிறான் என்று சொல்லிவிட்டு எல்லோரும் சென்றார்கள். சென்றவர்களுக்கெல்லாம் நிறைய புடவை நகை அது இது எல்லாத்தையும் வாரி வாரி கொடுக்கிறான். தேவர்கள் எல்லாரும் கூட பெற்றுக்கொண்டு செல்கிறார்கள். பெற்றுக்கொண்டு அப்படியே வான்வழியாக செல்லுகின்ற பொழுது அந்த காட்சியெல்லாம் பார்க்கிறாள் பார்வதி. இவ்வளவு தூரம் சிறப்பாக அந்த யாகத்தை தன்னுடைய தகப்பன் செய்கின்றானே, நம்முடைய கணவரை அழைக்கவில்லையே என்று கஷ்டப்பட்டு அவள் கடைசியாக இறைவனிடம் சென்று, பரமசிவனிடம் சென்று, சுவாமி, என்னுடைய தந்தை உங்களை மிகவும் என இழிவாகத்தான் நினைத்துக் கொண்டிருக்கிறார், அவர் செய்வது தவறு, ஆகையினாலே அதை நான் என்ன செய்ய போகிறேன், அந்த தவற்றை அவருக்கு எடுத்து சொல்ல போகிறேன் என்று சொல்லிவிட்டு புறப்பட தயாரானார். ஆனால் அப்போ சொன்னார், வேண்டாம், நீ போனா அங்கே அவன் உன்னை மதிக்க மாட்டான், மதிக்காமல் போகிறதோடு மட்டும் இல்லாமல் உன்னை ரொம்ப கேவலப்படுத்துவான், என்னையும் சேர்த்து கேவலப்படுத்துவான், வேணாம் அப்படின்னு சொல்லியும் இந்த அம்மா கேட்கல. இல்லை இல்லை, எனக்கு மனசு ஆறலை, நான் போயிட்டு என்ன பண்ணணும், என்னுடைய தந்தையிடம் நியாயம் கேட்க போகிறேன்னு சொல்லிட்டு இந்த அம்மா கிளம்பி போயிடுறா. சரி, நீ போய் அனுபவிச்சு பாருன்னு அனுப்பிடுறாரு. அங்கே போனால் அந்த பார்வதி தேவனுடைய அந்த தாயார் மற்ற சகோதரிகள் எல்லாம் எல்லாரும் உறவினர்கள் எல்லாம் அமர்ந்து கொண்டிருக்கிறார்கள். இவ போனால இவருக்கு ஒரு இடம் கூட கொடுக்கல, வான்னு சொல்லலை இந்த தட்சன். அவருடைய சகோதரியில் ஒருத்தி உக்காருன்னு சொன்னா உக்காரல.
ஆகினால் என்ன பண்ண, நேராக நீ செய்கிறது தப்பு, ஏன் என்னுடைய கணவனை அழைக்கவில்லை என்றெல்லாம் சொன்ன. உன்னை யார் இங்கே வர சொன்னது? நான் அழைத்தேனா? அழைக்காமல் ஏன் வந்தாய் என்று சொல்லிவிட்டு நீ இங்கிருந்து போய்விடு என்று துரத்த முற்பட்டான் தட்சன். ஆகையினாலே நீ இவ்வளவு கொடூர குணம் கொண்டவனாக இருக்கிறாய், மற்ற எல்லோருக்குமே மிகவும் நல்லவனாக நடந்து கொள்ளுகின்ற நீ எனக்கும் என்னுடைய கணவருக்கும் மட்டும் மதிப்பும் மரியாதையோ தருவது இல்லை. ஆகையினாலே உனக்கு பெண்ணாக பிறந்ததே பாவம். ஆகையினால் உன்னுடைய இரத்த சம்பந்தத்தினாலே தான் என்னுடைய இந்த உடல் ஏற்பட்டது அல்லவா? ஆகையினாலே அந்த உன்னுடைய இரத்த சம்பந்தத்தாலே ஏற்பட்ட இந்த உடலையே நான் தியாகித்து விடப் போகிறேன், தியாகித்துக் கொள்ளப் போகிறேன் என்று சொல்லி அந்த தேவி என்ன செய்தாள்? தன்னுடைய சக்தியினாலே ஒரு யாக குண்டத்தை, நெருப்பு குண்டத்தை உருவாக்கி அதிலே தான் இறங்கி தன்னுடைய உயிரையே விட்டுவிட்டாள், தியாகத்தையே விட்டுவிட்டாள். அதாவது தியாகத்தும் செய்தாள், உயிரையே அர்ப்பணித்து விட்டாள். ஆக தியாகம், காவி என்பது அந்த தியாகத்தினுடைய அடையாளமாக இருப்பது. ஆகினாலே தான் அந்த உறவுகளை எல்லாம் துறந்தவர்கள் பொதுவாக என்ன செய்கின்றார்கள்? இந்த காவி ஆடையை உடுத்தி கொண்டிருக்கிறார்கள். அந்த காவி ஆடையை உடுத்தி கொண்டால் அதற்கு என்று அந்த ஒரு நல்ல வலிமை இருக்கிறது, அதை பின்பற்ற வேண்டும். ஆக இப்படி அந்த செங்கல் பொடி குமுறை வெண்பல் தவத்தவர் தங்கள் திருக்கோயில் சங்கிடுவான் போதந்தார். அவருடைய ஆடை மட்டும்தான் என்னவாக இருக்கிறது? செம்மையாக இருக்கிறது, காவி நிறத்திலே இருக்கிறது. ஆனால் அவருடைய பற்களை பார்த்தால் வெள்ளை வெளியேர் என்று இருக்கிறது. பொதுவாக கிரகஸ்தர்களாக இருப்பவர்கள், அதாவது வீட்டிலே வாழ்கின்றவர்கள், மனைவியோடு வாழ்கின்றவர்கள், ஏதோ விருந்து உண்டால் அல்லது சாப்பிட்ட பிறகு தாம்பூலம் தரித்துக் கொள்வது இயற்கை. ஏனென்றால் அது இல்லறத்திலே வாழ்கின்றவர்களுக்கு அது சரியானதுதான். கண்ணனை பற்றி சொல்லுகின்ற பொழுது உண்ணும் நீரும், உண்ணும் சோறும், பருகும் நீரும், தின்னும் வெற்றிலையும் எல்லாம் கண்ணனே என்று நம்முடைய ஆழ்வாரே பாசுரம் பாடியிருக்கிறார். ஆகையினாலே நாம் சோறு சாப்பிடுகிறோம் என்றால் அந்த சோறு யார்தான்? கிருஷ்ணன் தான். நாம் குடிக்கின்ற நீர் யாரு? கண்ணன் தான். நாம் போட்டுக் கொள்ளுகின்ற வெற்றிலை பாக்கு யாரு? கண்ணன் தான் என்று அவனையே நம்முடைய எல்லா செயல்களிலேயும் காண வேண்டும் என்பது இந்த பாடலுடைய அர்த்தம். ஆனால் இவர்கள் தியாகித்து விட்டவர்கள் ஆகினாலே அந்த தாம்பூலம் தரித்துக் கொள்வது என்பது ஒரு போகம், போகிகளுக்கு சொந்தமானது. ஆகையினாலே அந்த தாம்பூலத்தை இவர்கள் எப்பொழுதுமே தரித்துக் கொண்டது இல்லை. ஆகையினாலே அந்த வெற்றிலை பாக்கு போடப்படாத அந்த நிலையிலே இருப்பதனாலே அவருடைய வாய், பல் எல்லாம் மிகவும் வெள்ளை வெளியேறு என்று இருக்கிறது என்று இங்கே நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். இன்னும் கொஞ்சம் மேலும் இருக்கிறத நம்ம நைவேத்தியம் முடிந்த பிறகு பார்க்கலாம்.